வணக்கம், நான் உங்க கார்த்திகா. தினமும் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் கொடுத்த டெக்னிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி அதுல கண்டிப்பா பெனிஃபிட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் எஃபெக்டிவ் டெக்னிக் நம்ம திருப்பி பார்க்க போறோம். ஸ்லாப்பிங். ஜென்ரலாவே வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி சிச்சுவேஷனை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும். பட் இன்கேஸ் ரொம்ப அக்ரெசிவா போய் அந்த சிச்சுவேஷன் அவங்க ஸ்லாப் பண்ண வராங்க அப்படின்னா அதை எப்படி நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த டெக்னிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என் கூட என்னோட பார்ட்னர் கிறிஸ்டினா இருக்காங்க. ஹாய் கிறிஸ்டினா. ஹாய். வெல்கம் டு தி ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லாப் பண்ண வராங்க. ஸோ இதை நீங்க பிளாக் பண்றீங்க. இது பிளாக் பண்ணும் போதே ஸ்லாப் பண்ணுங்க. எஸ். ஸோ இப்போ நீங்க பிளாக் மட்டும் தான் பண்ணீங்க. இந்த விஷயத்துல நீங்க உங்களை மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணீங்க. ஆனாலுமே அகைன் டூ இங்க பிளாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குமே வந்துட்டு அவங்க ஸ்லாப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அட்டாக்குமே ஆகுது. ஸோ இந்த டெக்னிக்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட எய்ம் என்ன? டிஃபெண்ட் பண்றது. அந்த டிஃபென்ஸோட ஒரு அட்டாக்குமே இருக்கு. ஸோ அந்த அட்டாக் இன் கேஸ் அவங்க அடிச்சாங்கன்னா அவங்க மேல படும். ஸோ அது வந்துட்டு நீங்க அந்த சிச்சுவேஷனை அவாய்டும் பண்றீங்க ஒன்னுத்துல, பிளஸ் உங்களை டிஃபெண்டும் பண்ணிக்கிறீங்க. அதை இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஸ்லோவா காமிக்கிறேன். டூ. ஸோ இங்க பிளாக் பண்றீங்க, அவங்க அட்டாக் பண்ண வராங்க, அவங்களுக்கு அட்டாக் ஆகுது. ஸோ இதுதான் இந்த டெக்னிக். இப்போ செகண்ட் டெக்னிக்கு போலாம். இதே வந்துட்டு ஸ்லாப் பண்ண வராங்க. ஸ்லாப் பண்ண வரும்போது இப்படி மிஸ் பண்றீங்க. ஸோ ஸ்லாப் பண்ணும்போது மெயினாவே வந்துட்டு அவங்களோட இன்டென்ஷன் என்ன? உங்களை வந்துட்டு எப்பவுமே ஒரு ஆங்கர், ஒரு நார்மல் சிச்சுவேஷனை மீறி ஒரு ஆங்கர் வரும்போது தான் ஜென்ரலாவே வந்து ஸ்லாப் பண்ணுவாங்க. இப்போ ஸ்லாப் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து இன்டென்ஸா இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸை நம்ம பேர் பண்ணி இல்ல பிளாக் பண்ணும்போது கூட நம்ம வந்து அந்த ஃபோர்ஸை பேர் பண்றோம். அதுக்கு பதிலா நம்ம அதை மிஸ் பண்ணிட்டு போறது அப்படின்றது புத்திசாலித்தனம். ஸோ இந்த டைம்ல மிஸ் பண்ணுங்க. மிஸ் பண்ணிட்டு இன்கேஸ் நெசசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களை எப்படி அட்டாக் பண்ணலாம் அதை இன்னும் கொஞ்சம் சீக்வென்ஸா காமிக்கிறேன். டூ. எஸ். யூ வாண்ட் டு ட்ரை தட்? ஸோ இப்போ நான் ஸ்லாப் பண்றேன், அதை நீங்க மிஸ் பண்றீங்க. அது இன்னும் ஆப்போனன்ட் கிட்ட வந்து இப்படி அட்டாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க மேல படும். இங்கே அட்டாக் பண்ணீங்கன்னா அங்க ஸ்பேஸ் தான் இருக்கு. ஓகே, அகைன் ட்ரை. எஸ், குட். ஸோ இது செகண்ட் டெக்னிக். இதுவும் நீங்க ஸ்லாப்பிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த மிஸ்ஸிங் உங்களுக்கு வந்துச்சுனாலே அந்த ஸ்லாப்பை நீங்க இவேட் பண்ணிடுவீங்க. அடுத்து தேர்ட் டெக்னிக்கு போலாம். இது அப்போ நீங்க பிளாக் பண்ணிருக்கீங்க, கூடவே வந்துட்டு இப்படி அட்டாக் பண்றீங்க. இதுல வந்து ஆக்சுவலா வந்து இதுவுமே வந்துட்டு ஒரு இன்டென்ஷனோட அவங்க வராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஜென்ரலாவே வந்து ஸ்லாப் பண்றவங்க வந்துட்டு அக்ரெசிவ்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஓவர் ஆகும்போது அப்படிதான் வந்து அவங்க ஸ்லாப் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு நம்ம மோஸ்டா அவாய்ட் பண்ணிக்கிறது இட்ஸ் பெட்டர். அதுக்கு மெயினா மிஸ்ஸிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க, திருப்பியும் அட்டாக் பண்றதை விட. ஓகே, ஸோ இப்போ தேர்ட் டெக்னிக் பார்க்க போலாம். இந்த டெக்னிக் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிம்பிள் விஷயம், பேசிக் விஷயம் சொல்லி தரேன். இப்போ ஜென்ரலா வந்து இதுலயுமே நம்ம ஸ்லாப்பை மிஸ் தான் பண்ண போறோம், மிஸ்ஸிங் கூட சேர்ந்து ஒரு அட்டாக்கும் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்ஸிங் எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஜென்ரலாவே வந்து எல்லாருமே இப்படி உட்கார்ந்து எழுந்துப்பீங்க, கரெக்டா? ஸோ இப்போ ஒருத்தங்க அடிக்க வராங்க அப்படின்ற போது டக்குன்னு நம்ம இப்படி உட்கார போறோம். ஸோ இது உட்காரும் போது உங்க லெக்ஸ் அண்ட் ஷோல்டர் லெவலுக்கு உங்க லெக்ஸை வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க. இதுல இருந்து பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா போகணும். ஸோ பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா போகும்போது உங்களுக்கு இப்போ ஆப்போனன்ட்டை வந்து புஷ் பண்ண போறீங்க. புஷ் பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட்டா இந்த பார்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி புஷ் பண்ண போறீங்க. ஸோ அது ஸ்ட்ரெயிட்டா ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸ்லாப் பண்ணுவாங்க, இங்க மிஸ் பண்றீங்க, இங்க புஷ் பண்றீங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த டெக்னிக். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸ்லாப், அதுல புஷ். அகைன் அது உட்காரும் போது இப்படி போகுது, கரெக்டா? ஸோ அந்த லெக் வந்து எப்பவுமே இப்படி போகாம ஷோல்டர் லெவல் இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா போகணும். ஸோ அகைன் ட்ரை தட். எஸ், சம்வாட். அது கொஞ்சம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீங்க அந்த ஆப்போனன்ட்க்கு ரீச்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புஷ் கரெக்டா வரும். ஓகே, ஸோ இப்போ ஸ்லாப் பண்ண வரும்போது ஆப்வியஸா அவங்க கொஞ்சம் நெருங்குவாங்க. அந்த நெருங்கறத அவே பண்ண போறீங்க. ஓகே, ஸ்லாப் பண்ணுவாங்க. எஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து இதுல அவ்வளோவே இல்லாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால அந்த புஷ்ஷை எஃபெக்டிவா காமிக்க முடியும். ஸோ இது தேர்ட் டெக்னிக். இதையும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. இப்போ நம்ம ஃபோர்த் டெக்னிக்கு போகலாம். ஃபோர்த் டெக்னிக் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேட், அதை இன்னும் கொஞ்சம் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லாப் வரும்போது ஆஸ் யூஷுவல் பிளாக் பண்ண போறோம்.
இதை பிளாக் பண்ணி இந்த ஆப்போனன்ட் இங்க ஹோல்ட் பண்ணி லெக்கை இந்த மாதிரி அவங்க லெக்ல பிளாக் பண்ண போறோம். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ஆப்போனன்ட்டோட பேலன்ஸ் போகும். பேலன்ஸ் போகும்போது நீங்க அப்படியே நார்மலா தான் நடப்பீங்க. பட் அவங்க அப்படியே வந்துட்டு கூடயே ட்ராக் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுச்சுவேஷன்ல வந்து தெரிஞ்சவங்க இல்லாம கொஞ்சம் தெரியாதவங்க வந்து ஸ்லாப் பண்ண வராங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல ரெடி ஸ்லாப், அவ்வளவுதான். வாங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கேட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ். ஸ்லாப்பிங் வரும்போது நீங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸை ஈஸியா இருக்கு, சிம்பிளா இருக்கு, எஃபெக்டிவாகவும் இருக்கு. இதை அப்ளை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம 4 டெக்னிக்ஸ் ஸ்லாப்பிங்காக பார்த்தோம். இந்த விஷயங்களை கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி அதுல பெனிஃபிட்ஸ் அடைங்க. இன்னும் நிறைய டெக்னிக்ஸோட நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். Until then, நன்றி, வணக்கம்.